ஹாய்ங்க. சாட்டர்டே வீக்கெண்ட் vlog பார்க்கலாம் வாங்க. ஸோ சாட்டர்டேனால ஆஃபீஸ் லீவ் தான். அதனால் பூரி போடலாம், அப்புறம் லன்ச் தனியாக எதாவது பிளான் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு ரெடி பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பூரிக்கு பார்த்திங்கன்னா மாவு, உப்பு, அப்புறம் கொஞ்சம் தண்ணி தொளிச்சு கொஞ்சம் கெட்டியாக பெனஞ்சு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சதுக்கப்புறம் போட்டு பாருங்கள், ஓரளவுக்கு புஷ்ஷுன்னு வரும். நான் இதை ஃபாலோ பண்ணுறேன். எனக்கு நல்லா வந்துட்டு தாங்க இருக்குது. பட் எனக்கு பூரி ஷேப்பை உருட்டுறதுக்கு வராது. உருளைக்கிழங்குமே தோல் சீவி ஒரு பக்கம் வேக வைக்கிறதுக்கு ரெடி பண்ணிகிட்டு இருந்தேங்க. தம்பி பார்த்திங்கன்னா நான் பூரி மாவு உருட்டுறதை பார்த்துட்டேன். எப்போ மாவு பண்ணிடுறத பார்த்தாலுமே கண்டிப்பாக ஒரு 2-3 உருண்டையாச்சும் விளையாடுறதுக்கு வாங்கிட்டு போயிடுவான். வாங்கிட்டு போயிட்டு அதை ஷேப் மாறிடுச்சுன்னா மறுபடியும் புது உருண்டைக்கு வருவானுங்க கேட்டு. அப்படி தான் பண்ணிகிட்டு இருந்தான். கிழங்கும் வெந்துருச்சு. இப்போது பெரிய வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை, இஞ்சி பூண்டு எல்லாம் ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டு இருந்தேன் மசாலாக்காக. நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைக்க மாட்டேன். எப்பப்போ வேணுமோ அப்பப்போ ஃப்ரெஷ்ஷாக இடித்து சேர்த்துப்பேன், இல்லைன்னா மிக்சியில் அரைச்சி சேர்த்துப்பேன். இப்போ மசாலாக்கு 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணிகிட்ருக்குறேங்க. மேரேஜுக்கு முன்னால் எப்போ பூரி கேட்டாலும் அம்மா ஆசையாக போட்டு தருவாங்க. இப்போ மேரேஜ் அதுக்கு அப்புறம் நம்ம பூரி போடணும் அப்படின்னு நினச்சோம்னா டைம் இருக்க மாட்டேங்குது. ஸோ அப்படி தான் போயிட்டுருக்கு. யாருக்கெல்லாம் எப்படின்னு சொல்லுங்கள். இப்போ மசாலாவுக்கு பார்த்திங்கன்னா பெருஞ்சீரகம், கடலைப்பருப்பு, வரமிளகா, பச்சை மிளகா ஆட் பண்ணலாம், எங்கிட்ட இல்லை அந்த அன்றைக்கி. அப்புறம் இடித்து வச்சுருக்கிற இஞ்சி பூண்டு, கருவேப்பிலை, 2 பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிக்கிட்டேன். வெங்காயம் நல்லா வணங்கி வரணுங்க எண்ணெயில். மெயினாக ஓரளவுக்கு வணங்குச்சுன்னா ஒரு மாதிரி பச்சை வாசம் அடிக்கும் மசாலாவே. தக்காளி நல்லா எண்ணெயில் வணக்கி கொடுத்துக்கோங்க. இப்போ தேவையான அளவு கல்லுப்பு, மஞ்சத்தூள் ஆட் பண்ணி நல்லா வணக்கிக்கலாம். நான் மூடி போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கிட்ட வணக்கி எடுத்துக்கிட்டேன். எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு எனக்கு. அதுக்கப்புறம் தான் மசிச்சு வச்சுருக்க கிழங்கு ஆட் பண்ணிக்கிட்டேன். கிழங்கு பார்த்திங்கன்னா மாவு கிழங்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த கிழங்கே மசாலா திக்னஸ் கொடுக்குங்க. இல்லை அப்படின்னா நம்ம கடலை மாவு கரைச்சி ஊற்றுற மாதிரி இருக்கும். நான் கடலை மாவு மோஸ்ட்லி கரைச்சி ஊற்ற மாட்டேங்க. ஊற்றுற மாதிரி இருந்துச்சுன்னா நெஞ்சு கறிக்கும். அதனால் எங்கள் வீட்லேயும் பிடிக்காது, அதனால் ஊற்ற மாட்டேன். எனக்கு இதுவே பாருங்கள் கன்சிஸ்டன்சி கரெக்டாக வந்துருச்சு. மூடி போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கிட்ட கொதிக்க வச்சு எடுத்து வச்சுட்டேங்க. கடைசியாக கொத்தமல்லி தழை தூவி மசாலா ரெடிங்க. மசாலா கொதிக்கிற நேரமே பூரிக்கு உருண்டை பிடிச்சி வச்சுட்டேன் சைடில். இப்போ பூரி போடுறதுக்கு தாங்க உருட்டிகிட்ருக்கேன். பூரி தேய்க்கிறதுக்கு ட்ரை பண்ணுவேங்க ரவுண்டாக தேய்க்கலாம் அப்படின்ட்டு. பட் எப்படியோ ஷேப் மாறிடும். சரி ஓகே போனால் போகுது அப்படின்ட்டு எண்ணெயில் போட்டு எனக்கு ஓரளவுக்கு புஃப்னு வரும். ஸோ அதனால் மேனேஜாக பண்ணிகிட்ருக்கேன். ஸோ பூரி சுடவே ஹஸ்பண்ட் வந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க எடுத்து. தம்பியும் கூடவே உட்காந்து சாப்பிட்றேன்ட்டு சொன்னாங்காட்டி அவனுக்கு 2 பூரி வச்சுட்டு, மசாலா வச்சா சாப்பிட மாட்டான். சரி தயிர் வச்சு அவனே சாப்பிட்டு பழகட்டும் அப்படின்ட்டு வச்சு கொடுத்தாங்க. கடைசியில் அவன் தயிரை தான் எடுத்து சாப்பிட்டு இருந்திருக்கிறான். பூரி 2மே அப்படியே தான் பிளேட்டில் காஞ்சி போய் இருந்துச்சு. அப்புறம் நான் சாப்பிட்டுட்டு அப்புறம் தம்பிக்கு ஊட்டி விட்டுட்டு அப்புறம் அவனை கவனிச்சிட்டு இருந்தாங்க. அவனை விளையாட வச்சு அப்புறம் குளிப்பாட்டி தூங்க வச்சுட்டு நானும் குளிச்சுட்டு மதியம் லஞ்சுக்கு வரக்குள்ளேயே பார்த்திங்கன்னா மணி 2:30 கிட்ட ஆயிடுச்சு. சரி கொஞ்சம் நேரம் தான் இருக்குது அப்படின்ட்டு 1 pot ரெசிபியாட்ட பண்ணலான்ட்டு சாம்பார் சாதம் ட்ரை பண்ணியிருந்தேன் அந்த அன்றைக்கி. பார்த்திங்கன்னா அதுக்கு ஃப்ரெஷ்ஷாக மசாலா தாங்க அரைச்சி சேர்த்துக்கணும். தேங்காய், கொத்தமல்லி, ஜீரகம், மிளகு, சோம்பு, உளுந்து, கடலைப்பருப்பு இதெல்லாம் வறுத்து வச்சுக்கணும் சிம்மில். இப்போ சாப்பாடு தாளிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா கடுகு, கடலைப்பருப்பு, கொஞ்சம் வெந்தயம், சீரகம் போட்டு நல்லா எண்ணெயில் பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் 20 சின்ன வெங்காயம், ஒரு 10 பல் பூண்டு முழுசாகவே உரித்து சேர்த்துக்கிட்டேன். வெங்காயமும் பூண்டு நல்லா எண்ணெயில் வணங்கி வரணும். காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாவும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கிட்டேங்க. இது நல்லா எண்ணெயில் வணங்கி வந்ததுக்கப்புறம் 2 தக்காளி சேர்த்துருக்குறேன். ஏன்னா மாங்காவும் கட் பண்ணி வச்சுருக்க புளி தண்ணி கடைசியில் ஆட் பண்ணுவோம். அதனால் தக்காளி 2 போதுங்க. சரி காயெல்லாம் போட்டு சூப்பராக செஞ்சு சாப்பிட்லான்ட்டு காய் கட் பண்ணால் கடைசியில் பார்த்தா ஒரு குண்டா நிறைய காய் வந்துருச்சு. எனக்கு அப்போவே டவுட் ஆகிடுச்சு, சரி ஹஸ்பண்ட் ஏதோ சொல்லுவாரா அப்படின்ட்டு. அவருக்கு இந்த சாப்பாடு செஞ்சால் பிடிக்காது. எனக்கு வந்து கோயிலில் சாப்பிட்டு பழக்கம் இருக்குது. அதனால் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு செஞ்சிட்ருந்தேன். பட் சூடாக சாப்பிட்றப்ப நல்லா தாங்க இருந்துச்சு. அவருக்கு என்னமோ அந்த தண்ணிக்கு பிடிக்கல. பட்டாணியும் ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ கல்லுப்பு, மஞ்சத்தூள் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் 1 கிளாஸ் தண்ணி விட்டு காயை லைட்டாக கொதிக்க வச்சு எடுத்துக்கிட்டாங்க. பெருங்காயத்தூள் இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கலாம். நான் செய்கிறப்பவே டவுட்டில் தான் செஞ்சிட்ருந்தேன். வந்து பார்த்துட்டு ஏதாவது சொல்லுவாங்களான்ட்டு. அதே மாதிரி கரெக்டாக சொல்லிட்டாங்க. சரி இனிமேல் இந்த சாப்பாடு வீட்டில் செய்ய வேணாம் அப்படின்ட்டு அந்த அன்றைக்கி டிசைட் பண்ணியாச்சு.
இப்போ நான் எடுத்து வச்சுருக்கிற அரிசிக்கு துவரம் பருப்புக்கு அளவாக தண்ணி ஊற்றிக்கிட்டு புளி தண்ணி ஊற்றி கொதிக்க வைக்கணுங்க. சைடில் மசாலா ஆறிடுச்சு. இந்தளவுக்கு அரைச்சி எடுத்துக்கிட்டேன். ரொம்ப கொரகொரப்பாகவும் இல்லாமல் ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாகவும் வராதுங்க. ஓரளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. மசாலாவை தண்ணியில் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கிட்ட கொதிக்க விடணும். இப்போ பார்த்திங்கன்னா கொத்தமல்லி தழை ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ அரிசியும் துவரம் பருப்புமே ஆட் பண்ணிக்கிட்டேன். அரிசியும் துவரம் பருப்பு தண்ணியை மசாலாவோடு சேர்ந்து நல்லா கொதித்து ஓரளவுக்கு வெந்து வரணுங்க. இப்போ நெய் ஆட் பண்ணிக்கிட்டேன். இந்தளவுக்கு வந்ததுக்கப்புறம் நான் ஒரு 5லேருந்து 6 விசில் போட்டு எடுத்துக்கிட்டேங்க. கடைசியில் நெய் தாளித்து கொட்டலாம் முந்திரி போட்டு. நான் டவுட்டில் இருந்தங்காட்டி அந்த வேலையை நான் பண்ணல. ஸோ இப்படி தாங்க போச்சு. பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.